வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு கணக்கு நேரம் அலகு 7க்கான விடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கடிகாரத்தில் மணி பார்க்குறதும், அதாவது நிமிடமுள் மணிமுள்ள சரியாக புரிஞ்சுக்கிடுறதும், பிற்பகல் முற்பகலை பற்றி அறிஞ்சிக்கிடுறதும் தான் இந்த யூனிட்டில் இருக்குது. இப்போ மணிக்கு ஏற்ப கடிகாரத்தில் நிமிடமுள்ளே வரைக. இங்கே மணி கொடுத்துருக்காங்க, நம்ம நிமிடமுள் வரையணும். 1:30க்கான நிமிடமுள். இப்போ 12:40 சரியா, 40ல் இந்த நிமிடமுள்ள வரையணும். 2:15 மணி 2:15 அதுக்கான நிமிடமுள்ள வரைஞ்சிருக்கோம். இப்போ கடிகாரம் காட்டும் நேரத்தை வண்ணமிடுக. இப்போ 3 மணி, அதனால் 3 மணி. 1 மணி, அதனால் 1 மணி நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. நான் டிக் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ஷேட் பண்ணிக்கோங்க. இங்கே 9 மணி, அதாவது சின்ன முள் எங்கே இருக்குதோ அதுதான் அந்த மணிமுள். சின்ன முள் மணிமுள், பெரிய முள் நிமிடமுள், அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கிடணும். இப்போ மணி கரெக்டாக 2 முள்ளும் ஒரே நேரத்தில் 12ல் நிற்கிது. 12 மணி. இப்போ மணி 11, மணி 6, மணி 2, மணி 10, மணி 5. இப்போ டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் 2 முள்ளையும் வரையணும் சரியா. இப்போ 11 மணி, அதனால் 11 மணிக்கு வரைஞ்சிருக்கோம். 9 மணி, 1 மணி. இப்போ அடுத்து 6 மணி, 8 மணி, 10 மணி, அதனால் கரெக்டாக அந்த முள்ளை வரைஞ்சிக்கோங்க. இப்போ கடிகாரம் காட்டும் நேரத்தை ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மணி 4:10 நிமிடங்கள், 4 மணி 10 நிமிடங்கள் இங்கே போட்டாச்சு. இங்கே மதிய உணவு இடைவேளை எப்போ தொடங்கும் அப்படின்னா 12:40. அதுக்கான சரியான கடிகாரம் முதல் கடிகாரம். இந்த கீழுள்ள கடிகாரம் 1 மணி நேரத்துக்கு பிறகு காட்டும். இப்போ மணி 4, 1 மணி நேரத்துக்கு பின்னாடி 5 ஆகும், அதனால் 5 மணி. இப்போ முற்பகலா பிற்பகலா? இப்போ முற்பகல் காலையில், அதாவது நள்ளிரவு, அங்கே 1 மணிலேருந்து இங்கே மத்தியானம் 12 மணி வரைக்கும் நமக்கு முற்பகல். அதனால் மலர் காலை 7 மணிக்கு கண் விழித்தாள் அப்படின்றால் அது முற்பகல். ராதா மதியம் 1 மணிக்கு உணவு உண்டாள், அது பிற்பகல். அம்மா காய்கறி வாங்க காலையில் போனாங்க, காலை அப்படின்னாலே அது முற்பகல் தான். அடுத்து பொருத்தமான செயல்பாடு. பிற்பகல் 1 மணிக்கு பள்ளியில் என்ன செய்வோம் அப்படின்னா சாப்பிடுவோம். ஏன்னா 12:40க்கு தான் மதிய உணவு இடைவேளை, 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம். 5:30 மணிக்கு என்ன செய்வோம், வீட்டில் என்ன செய்வீங்கன்னா விளையாடுவீங்க. 6:30 மணிக்கு என்ன செய்வீங்கன்னா பல் துலக்குவீங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. குமார் காலை 6 மணிக்கு விழித்தெழுந்தான் எனில் அவன் விழித்த நேரம் எது? முற்பகல் தான், காலையில். அடுத்து மாலை 5:30க்கு பள்ளியிலிருந்து வீட்டிற்கு புறப்பட்டார் அப்படின்னா அவள் புறப்பட்ட நேரம் பிற்பகல் சரியா. கலாவின் தாய் ஆசிரியரை பார்க்க மதியம் கரெக்டாக 12 மணிக்கு வராங்க. அப்போ அது என்ன நேரம் அப்படின்னா நண்பகல். இரவு 12 மணி என்பதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நள்ளிரவு. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடுகளை முற்பகலா பிற்பகலா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இந்த பேராகிராஃபில் என்னெல்லாம் இருக்குது, முற்பகலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பள்ளிக்கு செல்லுதல், சேவல் கூவுதல், உழவர் வயலுக்கு செல்லுதல், சூரியன் உதித்தல், பள்ளியில் காலை உணவு, இது எல்லாமே முற்பகல். பிற்பகலில் நடைபெறுகிற செயல்பாடுகள் பறவைகள் கூட்டிற்கு திரும்புதல், பூங்காவில் குழந்தைகள் விளையாடுதல், மாலையில் பொருட்காட்சிக்கு செல்லுதல், நிலவு தோன்றுதல், வீட்டு பாடம் செய்தல், இது எல்லாமே பிற்பகலில் எழுதிக்கிடணும். அடுத்து இந்த ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க சரியா. ரயில்வே டைமில் நம்ம சாதாரண மணியோட 12 மணி நேரத்தை கூட்டினோம்னா நமக்கு ரயில்வே நேரம் கிடைக்கும். இப்போ 22:40 என்பது அந்த எந்த கடிகாரம் அப்படின்னா 22ல் நம்ம 12 கழிச்சோம்னா 10:40. இது இந்த கடிகாரம் தான் சரியான கடிகாரம் சரியா. இப்போ 13:10 நேரத்தை காட்டும் கடிகாரம். 13ல் 12 கழிச்சோம்னா கரெக்டாக 1:10, அதுதான் சரியான விடை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். மணி 16:35 குறிக்கும் கடிகாரம். 16லாம் இப்போ 12 நம்ம கழிச்சிடணும். 16ல் 12 கழிச்சோம்னா சரியான டைம் 4:35. அடுத்து பார்த்தீங்கன்னா 14:20 மணியை அதை குறிக்கும் கடிகாரம். இப்போ இது ரயில்வே டைம், இதை நம்ம சாதாரண மணியாக மாற்றுறதுக்கு இந்த 14ல் 12 கழிச்சோம்னா 2. இப்போ 2:20 என்பது சரியானது. கடிகாரத்தை பார்த்து நேரத்தை எழுதுக. இப்போ 12 மணி நேர கடிகார நேரம். இதில் 1:10 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரயில்வே நேரமாக மாற்றணும். 24 மணி நேர கடிகார நேரம்னா அந்த 1 கூட 12 கூட்டணும். இப்போ 13:10 என்பது சரியான விடை. 12 மணி நேர கடிகாரத்தில் 7:20. 24 மணி நேர கடிகாரத்தில் 7 கூட 12 கூட்டினோன்னா 19:20. இப்போ நானே உருவாக்குவேன். நீங்கள் நிறைய செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு பிடித்த செயல்பாடுகளை வட்டமிட்டு மொத்த நேரம் ஆகும் எவ்வளோ. இப்போ எனக்கு பிடித்த செயல்பாடுகள் சைக்கிள் ஓட்டுதல், அந்த கிராஃப்ட் செய்கிறது, இங்கே டான்ஸ் ஆடுறது, கிரிக்கெட் விளையாடுறது. அதனால்
நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா நேரத்தையும் கூட்டி 7 மணி நேரம் அதை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன செயல்பாடுகள் பிடிக்குமோ போட்டு மொத்தத்தை கூட்டி போட்டுறணும். இப்போ நேர இடைவெளியை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே வந்து 3 மணி இந்த கடிகாரம் காட்டுது, 4 மணி, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் 1 மணி நேரம். இப்போ இந்த கடிகாரத்தில் 7 மணி நேரம், இந்த கடிகாரத்தில் 9 மணி நேரம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் 2 மணி நேரம். சரியா? அடுத்து இங்கே 9 மணி நேரம், 11 மணி நேரம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் 2 மணி நேரம். இப்போ நேர இடைவெளியை எழுதுக. நேர இடைவெளி இதுக்கு வந்து இந்த முதல் கடிகாரத்துக்கு இடையில் உள்ள நேரம் 1 மணி நேரம், இங்கே 7:30, இங்கே 8:30 மணி, 1 மணி நேரம் தான் இடைவெளி. இப்போ 10:15, இங்கே 11:15, 1 மணி நேரம் மட்டும்தான் இடைவெளி. அடுத்து பாருங்கள், படித்த நேரத்தை கண்டுபிடி. இது வந்து மணி 2:30க்கு படிக்கிறான், 6:30க்கு முடிக்கிறான். அப்படின்னா 4 மணி நேரம். 2:30லேருந்து 3:30, 4:30, 5:30, 6:30. சரியா? இங்கே வந்து 6:20க்கு படிக்கிறான், 8:20க்கு முடிக்கிறான். அப்படின்னா 2 மணி நேரம் படித்த நேரம். 2:40க்கு படிக்க ஆரம்பித்து 5:40க்கு முடிக்கிறான், 3 மணி நேரம் அவன் படித்த நேரம். இப்போ நானே செய்வேன் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். மணிமுள் குறிக்கும் எண். மணிமுள் இந்த கடிகாரம் என்ன மணியை குறிக்குது அப்படின்னா 5 மணி குறிக்குது. இப்போ மாலா மதிய உணவை 12:50 மணிக்கு உண்டாள் எனில் அது முற்பகலா பிற்பகலா அப்படின்னு. மதிய உணவை 12:50 மணிக்கு உண்டாள் எனில் அது வந்து நண்பகல். சரியா? 12லேருந்து 1 மணி வரைக்கும். அடுத்து தற்போதைய நேரம் பிற்பகல் 2 மணி அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு உள்ள நேரம். இப்போ மத்தியானம் 2 மணி அப்படின்னா 2 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரத்தை கூட்டிக்கோங்க, 5 மணி நேரமாக இருக்கும். அது மாலை நேரம். அடுத்து அரை மணி நேரம் என்பது 30 நிமிடங்கள். 1 மணிக்கு எத்தனை நிமிடங்கள்? 1 மணிக்கு 60 நிமிடங்கள். இப்போ வந்து கடிகாரம் 2 மணி நேரத்துக்கு முன்பு, இப்போ மணி 4:30, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 2:30 இருந்திருக்கும் கட்டாயம். அடுத்து 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படம் மதியம் 2:15 மணிக்கு முடிவடைஞ்சதுன்னா அத்திரைப்படம் தொடங்கின. அந்த 2:15லேருந்து முன்னாடி 3 மணி நேரத்தை கால்குலேட் பண்ணணும். அப்போ 2:15க்கு முன்னாடி 1:15, 12:15, 11, 11:15க்கு ஆரம்பிச்சிருந்ததை தான் 12, 1, 2, 2:15 மணிக்கு முடிஞ்சிருக்கும். சரியா? அப்போ 11:15 என்பது சரியான விடை. இங்கே பார்த்தீங்கன்னா பயணச்சீட்டின்படி விமானத்தில் ஏற வேண்டிய நேரம். பயணச்சீட்டில் அந்த பார்த்தீங்கன்னா விமானம் 24 மணி நேரங்களை அடிப்படையாகணும். 21 மணி, 30 மணி, 30, அதாவது 21:30. அப்போ நம்ம இந்த 21ல் 12 கழிச்சோம்னா நமக்கு எத்தனை வருது? 9:30 மணி நேரம். அப்போது இந்த விமானச்சீட்டு காட்டுகிற பயணத்தின் நேரம் வந்து 9:30 மணி. கோவை அதிவிரைவு ரயில் வந்து சேரும் நேரம். கோவை அதிவிரைவு ரயில் வந்து எப்படி வரும் அப்படின்னா 2 மணி 5 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேரும் நேரம் 14:05. இது ரயில்வே டைம். இதில் நம்ம 12 கழித்து இங்கே வந்து 2:05 என்பது சரியான விடை. இப்போ ராணி விளையாடிய நேரம் 2:30 நிமிடங்கள். அவள் படித்த நேரம் 3:10, 3 மணி நேரம் 10. இப்போ ரெண்டையும் கூட்டினா அவள் மொத்தமாக என்ன செலவழிச்சான்னா 5 மணி நேரம் 40 நிமிடங்களை செலவழிச்சா. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரம் இதில் குமார் வந்து நடன பயிற்சி செய்தார் இவ்வளோ நேரம். முதல் கடிகாரம் 9:30 காட்டுது, ரெண்டாவது கடிகாரம் 12:30 காட்டுது. எவ்வளோ நேரம் அவர் நடன பயிற்சி செஞ்சிருப்பார் அப்படின்னா 9:30லேருந்து 10:30, 11:30, 12:30, 3 மணி நேரம் அவர் வந்து நடன பயிற்சி செய்திருப்பார். இந்த விடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விடைத்தாளில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த கணக்கு 4ஆம் வகுப்பு அளவைகள் 1, 2 எல்லாமே நம்முடைய சேனலில் இருக்குது. பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.